என் மைண்ட்ல அவரை பத்தின இமேஜ் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. புரியுது விஜய். இதுல நாம 2 பேரும் என்ன செய்ய முடியும் தான் எனக்கு தெரியல. கரெக்ட். இதுல நாம செய்ய எதுவுமே இல்ல. ஆனா இதோ இவங்களுக்கு ஆறுதல் வேணா சொல்லலாம். அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான். விஜய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்? என்ன? குமரன் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எந்த விஷயம் சொல்றீங்க? மாமாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் குமரன் அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க நிமேன்? குமரனுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆமா பிரதர், அண்ணனுக்கு தெரியும். ஐயோ, அவருக்கு எப்ப தெரிஞ்சதா? அவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட இந்த ஃபேமிலி பத்தி சொல்லிருக்காரு. இந்த ஃபேமிலியோட போட்டோ வேற காமிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை குமரன் யாருக்கிட்டயுமே சொல்லலையா? அங்கிள் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காரு. அதனால சொல்லலையா? கங்கா கிட்ட கூட சொல்லலையா? சொல்லல. அது சரி. நாம ஏதாச்சும் ரகசியம் சொல்லணும்னா குமரன் கிட்ட தான் சொல்லணும் போல. எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காரு பாருங்களேன். அதுவும் கரெக்ட் தான். தம்பி, இப்ப என்னங்க? உங்களதாங்க. இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா? பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு நாங்க வரல. நாங்க இங்கதான் தங்க போறோம். என்னங்க அது இங்க தங்க போறீங்க? நீங்க எப்படிங்க தங்க முடியும்? இதானே அவரோட வீடு. அவரோட வீட்ல தானே நாங்க தங்கணும். அது எப்படிங்க சரியா இருக்கும்? நீங்க வந்தீங்க, இதோ இந்த வீட்ல பங்கு வேணும்னு கேட்டீங்க, அதுக்கும் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல வச்சு தான் டீல் பண்ண முடியும். நீங்க எப்படிங்க தங்க முடியும்? ஏங்க, கொடைக்கானல்ல ஹோட்டலா இல்ல? அங்க எங்கயாவது போய் தங்குங்க, போங்க. என் புருஷன் வீடு இங்க இருக்கிறப்போ நாங்க ஏன் எங்கேயோ போய் ஹோட்டல்ல தங்கணும்? இங்க பாருங்க, அது நியாயம் பேசுற நேரம் இல்லங்க. அங்க உள்ள எல்லாருமே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. அவங்க மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாங்களும் இங்க நடந்த எல்லா விஷயத்திலயும் வேதனையோட தான் இருக்கோம். இதுக்கு மேலேயே என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஹோட்டல்ல போய் தங்கறதுக்கு எல்லாம் எங்க கிட்ட வசதியும் இல்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்ல. ஏங்க, நீங்க வெளிய தங்கறதுக்கு பணம் தான் பிரச்சனைனா அத நாங்க கூட குடுக்குறோம். ஆனா நீங்க இங்க தங்குறது சரியா இருக்காதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நாங்க ஏன் வெளியில தங்கணும்? உங்க அத்தை ஏற்கனவே நான் சொல்றதெல்லாம் போய் நடிக்கிறேன், காசு புடுங்க பாக்குறேன்னு இல்லாததெல்லாம் சொல்லி